வணக்கம் நண்பர்களே. செஞ்சிக்கோட்டையின் இரண்டாவது பாகமாக ராணிக்கோட்டைக்கு வந்திருக்கிறோம். ஏற்கனவே நம்ம ராஜா கோட்டையை நம்ம பார்த்தோம் கடந்த பார்ட் 1ல். அதோடைய ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக உங்களுக்கு சொன்னோம். இது செகண்ட் பார்ட்டில் ராணிக்கோட்டை. இந்த கோட்டையை பாருங்கள், இதுதான் பாதை. இதிலிருந்து நம்ம அப்படியே நேராக நடந்து கிட்டத்தட்ட ஒரு 400 படி இருக்குன்றாங்க இந்த மலைக்கு. அதில் நம்ம ஏறி போக போகிறோம். இதற்கு 2 புறங்களில் பார்த்தீங்கன்னா அகழி மாதிரி நிறைய வெட்டி வச்சுருக்குறாங்க, அதாவது பாதுகாப்பு கருதி. இப்போ நம்ம இதிலிருந்து தொடர்ந்து முன்னேறும் நண்பர்களே. மேலே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சுவாரஸ்யமான இடங்கள்லாம் இருக்குது நண்பர்களே. மேலே பாருங்கள் கோட்டை எவ்வளோ அருமையாக இருக்குன்னு. அதெல்லாம் க்ளோஸ்அப்பாக போய் நான் உங்களுக்கு ஒரு இடமா நான் சொல்கிறேன். தொடர்ந்து வாங்க நம்ம போகலாம். நண்பர்களே, இப்போ அதோடைய முகப்பு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். இது பாருங்கள், இதுதான் அதோடைய எலிவேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த எலிவேஷனில் இருந்தால் நம்ம என்ன செய்ய போகிறோம், அப்படியே இந்த படி வழியாக ஏறி அப்படியே நம்ம இந்த கோட்டைக்கு போக போகிறோம். ஓகேங்களா, வாங்க போகலாம். தொடர்ந்து இந்த படியெல்லாம் பாருங்கள் சார் எப்படி இருக்குன்னு. நண்பர்களே, இப்போ நம்ம முதல் நிலை அந்த இளைப்பாறுதல் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த இடம் தான் முதல் நிலை அந்த இளைப்பாறுதலுக்குரிய இடம். இந்த இடத்துல இருந்து கொஞ்ச நேரம் இளைப்பாறிட்டு அப்படியே நாங்கள் தொடர்ந்து முன்னேறுகிறோம். இதை பாருங்கள் நண்பர்களே, நல்ல வெயில் வேறு. படியும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்ப சுடு பாறையாக தான் இருக்குது. இதே போல் அந்த மேல் பகுதி வரைக்கும் நம்ம செல்ல வேண்டியது இருக்கு நண்பர்களே. தொடர்ந்து வாங்க. அங்கே தான் ஏகப்பட்ட கோட்டைகள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ராணியோடைய ரகசிய அறைகளாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம ஒவ்வொன்றாக நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த முதல் நிலையிலிருந்து நம்ம இந்த படி நோக்கி 2 பிரிவாக பிரிவு. இந்த இடத்துல இங்கே ஒரு பாதை, இங்கே ஒரு இடம். இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு வட்ட வடிவிலான ஒரு கல் பகுதியாக இந்த இடத்துல வச்சிருக்கிறாங்க நண்பர்களே. இந்த பார்த்தீங்களா, எதுக்கு அப்படின்னா இந்த வட்டமான பகுதி, அதாவது இந்த இடத்துல ஒரு குடவரையாக கூட இது இருந்திருக்கலாம். இல்லை மெய்க்காப்பாளர்கள் பாதுகாக்கிறக்கூடிய ஒரு வளையமாக கூட இந்த இடத்துல அவங்க அமைச்சிருக்கலாம். இந்த பகுதி பார்த்தோன்னா அப்படித்தான் தெரிகிறது. பாருங்கள், நல்ல வட்ட வடிவிலான இந்த பகுதி. நண்பர்களே, இப்போ நம்ம பார்த்தோம்னா அந்த ராணிக்கோட்டையுடைய 90% நம்ம மேலே வந்தோம் நண்பர்களே. இதுதான் அந்த ராணிக்கோட்டையுடைய மேல் முகப்பு தோற்றம். பாருங்கள், மக்கள்லாம் ஏறி போகிறாங்க. கோட்டை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? பாறைகளால் சூழ்ந்து 4 புறமும் கோட்டை மதில்கள் மாதிரி இருக்குது. சரி, இதுவும் உள்ளே போய் நம்ம ஒவ்வொரு அறைகளாக நம்ம பார்க்கலாம். ஓகே நண்பர்களே, தொடர்ந்து வாங்க நம்ம போவோம். நண்பர்களே, இப்போ நம்ம மேல் தளத்துக்கு வந்தாச்சு நண்பர்களே. இதனுடைய சுற்று முகப்பு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதாவது 2 பாதைகளாக பிரியுது. இந்த இடத்துல வலது கை பக்கம் ஒன்று, இந்த இடத்துல இடது கை பக்கம் ஒன்று பிரியுது. இதனுடைய தலைப்பகுதி பார்த்திங்கன்னா எவ்வளோ நீட்டாக வச்சுருக்கான்னு பாருங்கள். ஒரு ராக்கெட் ஷேப்பில் இந்த இடம் வச்சுருக்குறாங்க. அந்த இடத்தையும் கொஞ்சம் கிட்ட போய் பார்க்கலாம். இதை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஒரு ராக்கெட் மாதிரி. இதோடைய ஃப்ரண்ட் எலிவேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? ரொம்பவே ஆச்சரியமளிக்கக்கூடிய வகையில், அதாவது இன்றைய காலத்தில் கெட்டக்கூடிய ஒரு அமைப்பு. பாருங்கள், மெய்க்காப்பானுடைய அறை எப்படி இருக்குன்னு பாருங்கள். மிகவும் அழகாக நேர்த்தியாக இதை கட்டியிருக்காங்க பாருங்கள். இது போல் அந்த இடம் சுற்றி ராணிக்கோட்டையை சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு மெய்க்காப்பாளர் தங்கக்கூடிய அளவிற்கு பார்த்தீங்கன்னா இந்த இடம் அமைச்சு வச்சுருப்பாங்க. இதுவும் இந்த பக்கம் அப்படியே படிக்கட்டு நமக்கு போகுது நண்பர்களே. இங்கே பாருங்கள்,
இந்தா இது ஃபுல்லாக அந்த கோட்டல் மதில்களை ஃபுல்லாக மறைச்சி அவர்கள் பாதுகாக்கிறாங்க. அந்த கோட்டையோட மேல் பகுதியை நம்ம சென்றடைய போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த படிக்கட்டில் ஏறி இது ஒரு அறை தெரியுது. இந்த அறை எதற்காக வைத்தார்கள் என்று உள்ளே சென்று நாம் பார்க்கலாம். இந்த அறையில் 2 வாசல்கள் இருக்குது. இங்கே ஒரு வாசல், இங்கே ஒரு வாசல். இந்த வாசல் வழியாக உள்ள ரூமுக்கு போகுது. அந்த வாசல் வழி வந்து மேல் தளத்துக்கு போகுது. நண்பர்களே, தொடர்ந்து வாங்க, இதில் பார்க்கலாம். பாருங்கள் நண்பர்களே, இதுதான் ஒரு அறை. இந்த அறையை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த அறையில் 2 இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சமவெளி மாதிரி போட்டிருக்கிறாங்க. இது எதுக்குன்னு தெரியல. அதற்கப்புறம் இந்த இடத்துல ஒரு மணல் குன்றை போல மலை இருக்குது நண்பர்களே. இந்த இடமே பாருங்கள் ஒரு விசித்திரமான ஒரு கோட்டையாக தான் இருக்குது. இதான் அந்த வாசல். இந்த வாசல் வந்து வலது கை பக்கம் திரும்பினா இது மேல் தளத்துக்கு போகக்கூடிய வழியை இருக்குது. அந்த மேல்தளம் பகுதியை நம்ம போய் பார்க்கலாம். அடுத்து இது வெளியே வந்தால் இது ஒரு மேல் நோக்கி செல்லக்கூடிய ஒரு அறை. இந்த 2 அறைகளையும் பார்த்தால், அதாவது ராஜா கோட்டையில் நான் ஏற்கனவே காண்பித்தேன் பார்த்தீங்களா, ஒரு நெற்களஞ்சியம் சேமிப்பு கிடங்காக பயன்படுத்தப்பட்ட இடம் என்று சொல்லக்கூடிய அந்த இடம், ஒருவேளை அது போன்றுதான் இதுவும் காட்சி அளிக்கிறது நண்பர்களே. தொடர்ந்து நம்ம மேலே போய் பார்க்கலாம். நண்பர்களே, நம்ம இப்போ ஏறி வந்த படிக்கட்டு இதுதான். பாருங்கள் எவ்வளோ ஆழத்தில் இருக்குன்னு. இதுலேருந்து அப்படியே ஏறி வந்து நம்ம என்ன செய்கிறோம், இந்த பகுதியை நம்ம பார்க்குறோம். இந்த பகுதி பாருங்கள், ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ராக்கெட் தளத்திலிருந்து இந்த காம்பவுண்ட் வால் எழுப்பியிருக்காங்க பார்த்தீங்களா. இது ஃபுல்லாகவே வந்து மெய் காப்பாளருடைய அறைன்னு சொல்லியிருக்கேன் பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம ஏறி வந்த இந்த பகுதியுடைய இந்த சுவர் தான் நெற்களஞ்சியம். அதாவது நெல்களை வந்து இங்கே தான் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, சேமிப்பு கிட்டங்கியாக பயன்படுத்தியிருக்காங்க நண்பர்களே. அவர் மேல் தளத்தில் தான் நம்ம நடந்து வந்துட்டுருக்கோம். இங்கேருந்து தான் கொட்டுவாங்களாம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இருந்து தான் அந்த நெல் களஞ்சியங்களை கொட்டி, நான் ஏற்கனவே உங்களுக்கு கீழே இருந்து அந்த வீடியோவை நான் உங்களுக்கு காமிச்சேன் பார்த்தீங்களா. இப்போ அந்த மேலேருந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதுதான் இந்த இடத்துல கொட்டுவாங்களாம். அந்த வாசல் வழியாக அவங்க என்ன செய்வாங்க, அளந்து கொடுப்பாங்களாம். இதே மாதிரி இங்கிட்டும் ஒரு அறை இருக்குது நண்பர்களே. இந்த இருக்குது இடது கை பக்கம் பாருங்கள், இந்த சைடு இதுவும் ஒரு சேமிப்பு கிட்டங்கியாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. பார்த்தீங்க, நம்ம மேலேருந்து வரும்போது இடது கை பக்கம் நம்ம போனோம் இல்லைங்களா அந்த இடத்துக்கு. இப்போ அதிலேருந்து நம்ம என்ன செய்கிறோம்னா, இந்த பாதை வலது கை பக்கம் இந்த பாதையை நோக்கி நம்ம போகிறோம். இந்த பாதையில் பாருங்கள், இந்த ஒரு கோட்டை இருக்குது. இதுக்குள்ளேயும் என்னென்ன அறைகள் இருக்குங்கிறத நம்ம சுற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம கீழேருந்து மேலே வந்தாச்சு. கீழ்த்தளத்துலேருந்து இந்த தளத்துக்கும் 2 பாதைகள். இங்கிட்டு பாருங்கள், இந்த பக்கம் ஒரு பாதை போகுது, இந்த பக்கம் ஒரு பாதை போகுது. நம்ம இந்த பாதையிலேருந்து ஏறி நம்ம என்ன செய்யலாம், சில இடங்களை நம்ம பார்க்கலாம். நம்ம இதுதான் நம்ம வந்த பாதை நண்பர்களே. இங்கே பாருங்கள், இந்த ராணி கட்டடத்துடைய கோட்டையுடைய கட்டட அமைப்பை பாருங்கள் நண்பர்களே. எவ்வளவு கல் தூர்னு பாருங்கள். அப்படியே ஒரு மலை உச்சியில் சமதள பரப்பில் வட்ட வடிவத்தில் இந்த
கல் தூண்கள், இந்த கல் கட்டடம், இதோடைய அமைப்பு பார்த்திங்கன்னா பிரமிக்கும் வகையில் தான் நண்பர்களே இருக்குது. தொடர்ந்து நம்ம இந்த சுற்றி நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டே நம்ம வரலாம். இந்த இடத்த பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா, அதாவது ஒரு கல்யாண நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு எப்படி இருக்கும் அந்த அமைப்பு மாதிரி இதை கட்டி வச்சிருக்கிறாங்க பாருங்கள். ஃபுல்லாக மிக நீண்ட கல் தான் நண்பர்களே பாருங்கள். அதை தொடர்ந்து இந்த இடத்தையும் பாருங்கள் இப்படி கட்டி வச்சிருக்கிறாங்கண்ணே. இப்போ இந்த படி வழியாக ஒரு சீரான படிக்கட்டு இல்லை, இருந்தாலும் நம்ம இதில் ஏறி போகிறோம் அந்த மேல் தளத்துக்கு. அந்த கோட்டுடைய மேல் தளமே இப்படி தாங்க இருக்கும் பாருங்கள். ரொம்பவே பிரமிக்கும் வகையில் கோபுரங்கள், கல் தூண்கள் உள்ள மிகவும் பயங்கரமாக இருக்குது நண்பர்களே. இப்போ நம்ம பாருங்கள், இந்த கோட்டையுடைய மேல் கூரையில் தான் நம்ம இருக்கிறோம். இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இந்த மேற்கூரை பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது நண்பர்களே. பாருங்கள், மேல் தளத்திலுடைய மேல் கூரை, கோட்டையுடைய மேல் கூரை எப்படி இருக்குன்னு பாருங்கள் நண்பர்களே. பார்க்குறதுக்கு ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணும். முடிஞ்சால் நல்ல ஒரு விடுமுறை நாட்களில் நீங்கள் குடும்பத்தோடு இதை நீங்கள் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு கட்டடக்கலை அம்சமுள்ள 16ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த இந்த கோட்டை ஒன்று. அங்கே தெரிகிறதான ராஜா கோட்டை, இது ராணி கோட்டை. இந்த ரெண்டு கோட்டையுமே நீங்கள் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். இப்போ இந்த மேல் கூரைக்கு மேலே ஒரு தளம் இருக்குது, அதையும் பார்த்துட்டு 2 சுற்றுலாவாசிகள் வந்திருக்கிறாங்க. அவங்கள்ட்ட நம்ம பேட்டி காண போகிறோம். நம்ம மத்தியில் விழுப்புரத்துலேருந்து வந்திருக்கிறாங்க. இந்த ராஜா கோட்டை, ராணி கோட்டை மேலே ஏறி இறங்கி முதலாவதாக 2 சகோதரிகள் வந்திருக்கிறாங்க. அதில் 2 பேர்களை நம்ம பேட்டி எடுக்க போகிறோம். உங்கள் பேர் என்னது மேடம்? பிரியம். நீங்கள் எந்த ஊர்லேருந்து வர்றீங்க? விழுப்புரம். என்ன பண்ணுறீங்க நீங்கள்? வெரி குட், வெரி குட். நீங்கள் உங்கள் பேர்? என்னோட நேம் சாந்தி. நான் விழுப்புரம் பானாம்பட்டியில் இருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா கடையில் ஒர்க் பண்ணுறேன். ஓகே. சாரோட வரவே எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. என்னால் பார்த்தீங்கன்னா ராஜா கோட்டை, ராணி கோட்டை என்னால் ஏறி பார்க்க முடியுது. இன்னும் இருந்தாலும் நல்லா சொல்லி கொடுக்குறேன். சார் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு. எப்படி இருக்குமோ, எப்படி போகிறோமோ நினச்சா பரவாயில்ல. ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணீங்க. உங்கள் விழுப்புரத்துலேருந்து எத்தனை கிலோமீட்டர் இருக்கும் இது? இது குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு 48 அது அந்த மாதிரி இருக்கும். எத்தனாவது முறையாவது வர்றீங்க நீங்கள்? நான் பார்த்தீங்கன்னா 3ஆவது டைம் வரேன். 3ஆவது டைம் வர்றீங்க. ஆனால் முழுசாக பார்த்தது 2 கோட்டையுமே இன்றைக்கி தான் ஃபுல்லாக பார்த்துருக்கிறீங்க. என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் நீங்கள் உணர்றீங்க? இதை எப்படி சொல்கிறது, வாழ்க்கையில் ஏனோ பொருந்தான்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு ஹாப்பினஸ் இருக்கு. வாழ்ந்தாங்கன்றதை விட அவங்க என்ன செஞ்சாங்க என்றதுதான் அதிகமாக நம்ம நம்பப்படுது. ஆனால் நம்ம என்ன செஞ்சோம் பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஓகே ஓகே ஓகே. நன்றி 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 நண்பர்களே. இந்த சுற்றுலாவாசிகளுடைய இந்த கருத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏற்புடையதாக இருக்குது. ஏன்னா இது அப்பேற்பட்ட ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இடம் நண்பர்களே. இந்த இடத்த பார்க்குறதுக்கு நீங்கள் ஒவ்வொரு குடும்பத்தோடு நீங்கள் வாங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். நல்ல ஒரு விடுமுறை நாட்களில் நீங்கள் இதை என்ஜாய் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். தொடர்ந்து நம்ம இப்போ அந்த கீழ்ப்பகுதிக்கு போய் அந்த ஒவ்வொரு அறைகள் எப்படி இருக்குங்கிறத நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ மேல்தளத்தில் நான் இருக்கேன். அந்த அறைகளில் இருந்து நம்ம உள்நோக்கி நம்ம அப்படியே நம்ம பார்த்துட்டு நம்ம அப்படியே கீழே இறங்க போகிறோம். ஓகே நண்பர்களே, நம்ம கீழே போகலாம். நண்பர்களே, நம்ம இப்போ அந்த ராணிக்கோட்டையுடைய உள்தளத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இது அப்படியே நம்ம மேலே பார்த்துருப்போம் மேற்கூரை எப்படி இருக்குன்னு. இதை பார்த்தீங்களா? இதுதான், இது அப்படியே மேற்கூரை. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கூட நீங்கள் செங்கல் ஆன அந்த இடத்தையே நீங்கள் பார்க்க முடியாது. மிகவும் பிரமிக்கும் வகையில் தான் இந்த ஒவ்வொரு கல் தூண்களும் இருக்கும். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு, ரொம்பவே அற்புதமாக இருக்கும் நண்பர்களே. தொடர்ந்து இந்த கோட்டைக்கு வருகை தாருங்க.
இந்த செஞ்சியை மிகவும் பிரபலப்படுத்துங்க. இது உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு இடமாக இருக்கும். துக்கத்தை மறந்து சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கும் இந்த இடம். இதுபோல் வரலாற்று கோட்டைகள் நிறையாவே உங்களுக்கு காணப்படுகிறது நண்பர்களே. அதில் இந்த செஞ்சி ரொம்பவே வரலாற்று சிறப்புமிக்க இடமாகும். கிட்டத்தட்ட 16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த செஞ்சி கோட்டை பார்த்திங்கன்னா இது ராஜா ராணி கோட்டையாக செயல்பட்டு வருகிறது. இந்த இடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள், முழுவதுமாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நல்ல விழா காலங்களில் லீவுகளில் இந்த இடத்துக்கு வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். தொடர்ந்து இன்னொரு புதிய பாகத்தோடு புதிய நிகழ்ச்சியில் உங்களோடு கூட நாங்கள் சந்திக்கிறோம் நண்பர்களே. அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறோம்.